ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி பேச என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 செகண்ட் வீடியோல நம்மள மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். 1959 ஒரு வாஷிங் பவுடர் இந்தியாவில் லான்ச் ஆகுது. லான்ச் ஆன 10 வருஷம் அந்த ப்ராடக்டோட விலை அதிகமாக இருக்குன்ட்டு அதை வாங்க யாரும் விரும்பல. இதனால அவங்க ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண நிறைய விளம்பரம் செய்யறாங்க. இருந்தும் அவங்க எதிர்பார்த்த வியாபாரம் நடக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதனாலன்னு யோசிக்கும் போது லோக்கல் பவுடரோட விலை நம்ம ப்ராடக்டோட கம்மியா இருக்கு. இப்ப அவங்களால லோக்கல் பவுடர் ரேட்டுக்கு தரவும் முடியல. சோ அவங்க இதே கான்செப்டா யூஸ் பண்ணி ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அது என்ன விளம்பரம்னா, ஒரு லேடி காய்கறி மார்க்கெட்ல காய்கறி பேரம் பேசி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடையில வாஷிங் பவுடர் இருக்கு. இத பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு, காய்கறி எல்லாம் பேரம் பேசி வாங்கிட்டு இருக்க, ஆனா விலை அதிகமான வாஷிங் பவுடர் வாங்கி வச்சுட்டு இருக்கேன்ட்டு நக்கலா கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடி சொல்றாங்க, நீ 1 கிலோ லோக்கல்ல ஒரு வாஷிங் பவுடர் வாங்குறேன்னா நான் இந்த 1/2 கிலோ வாஷிங் பவுடர் எனக்கு இந்த 1 மாசத்துக்கு போதும். இது அதை விட தரமாவும் இருக்கும், விலையும் எனக்கு ரீசனபிளான விலையா நிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆடை முடிக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட செம்ம ஃபேமஸ் ஆகுது. இதே கான்செப்டை வச்சு அவங்க நிறைய விளம்பரம் செய்யறாங்க. அடுத்த 25 வருஷத்துல இவங்களோட வளர்ச்சி பெரிய லெவல்ல இருக்குங்க. அது எவ்வளவு பெருசுனா, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல 14% ஷேர் இந்த ஒரு வாஷிங் பவுடர் மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. 1995 இருந்து 2005 வரை இவங்களோட சேல் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திருப்பி யோசிக்கிறாங்க, பழைய ஆடு போட்டா ஹிட் ஆக மாட்டேங்குது. சோ புதுசா இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப வந்த புது கான்செப்ட் தான் பிரேசில்ல இருந்த பேரண்டிங் கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்னா, பிரேசில்ல உள்ள பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைங்க சட்டையில கரை பட்டுருந்துச்சுன்னா அவ ஏதோ கத்துக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம குழந்தைங்க கத்துக்கிறது பிடிக்கும், ஆனா கரைப்பட்டா பிடிக்காது. இந்த விஷயத்த பிரேக் பண்ற மாதிரி ஒரு ஆடை புதுசா கொடுக்குறாங்க. அது என்ன ஆடுனா, ஒவ்வொரு கரைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, கரை நல்லது அப்படிங்கிற கான்செப்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆடும் ஹிட் ஆகுது, அவங்களோட ப்ராடக்ட்டும் ஹிட் ஆகுது. இதுல என்ன மேனிபுலேட் இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? மக்கள் எந்த பொருளை விலை அதிகமா இருக்குன்னு வாங்காம இருந்தாங்களோ அதே பொருளை அதே விலைக்கு நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது என்ன ப்ராடக்ட்ங்கிறத இப்பயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.